மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். உச்சநீதிமன்றத்தை பத்தி எனக்கு புரியவே இல்லை. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் 2033 வரைக்கும் யாரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. 2033 வரைக்கும் யாரும் வராதீங்க, யாரும் எந்த கட்டுமானங்கள் இருக்கக்கூடாது உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க, கர்நாடக அரசிடம் நீங்க இந்த டிபிஆர் தயார் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுடைய தீர்ப்பிலே முரணா இருக்கு. 2033 வரைக்கும் நீங்க மறுபடியும் வராதீங்க, 2 பேரும் 4 பேரும் வராதீங்க. ஆனா சமீபத்தில் கர்நாடக அரசு நீங்க விரிவான திட்ட அறிக்கை டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்க தயார் பண்ணிக்கலாம் உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. என்கிட்ட 2015 அன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி அந்த அம்மையார், அந்த அம்மாவை நான் சந்திச்ச அப்போ 2015 அப்ப சொன்ன இந்த மேகதாது பிரச்சனை அப்ப வந்தது. அப்ப நான் நேரில் பார்த்து சொன்னேன். அந்த அம்மா என்கிட்ட கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதம் இன்னைக்கு கூட என்கிட்ட இருக்கு. அந்த கடிதத்தில் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, கர்நாடக அரசு டிபிஆர் தயார் செய்யணும்னா அதற்கு தமிழக அரசினுடைய அனுமதி வேண்டும். அந்த லெட்டர்ல என்கிட்ட இன்னைக்கு இருக்கு. இதுதான் நியாயமானது. டிபிஆர் தயார் செஞ்சனாலே அதற்கு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளாவோட அனுமதி இல்லாம தயார் பண்ண முடியாது. ஆனால் இனி உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க, நீங்க தயார் பண்ணுங்க, ஆனாலும் அது அனுமதி கிடையாது. ஆனா என்ன, மத்தியில யார் ஆண்டாலும் அவங்க கர்நாடகாவுக்கு சாதகமா தான் இருப்பாங்க. ஏன்னா கர்நாடகாவில் ஆளுகின்றது தேசிய கட்சிகள், தமிழ்நாட்டை ஆளுகின்ற மாநில கட்சிகள். மத்தியில் இருக்கிற பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, கர்நாடகாவை சப்போர்ட். அங்க பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, யாரு அங்க ஆதரவு பண்ணுவாங்க, ஆதரிப்பாங்க, கர்நாடகாவை தான். அதனால்தான் எதையுமே நம்ப முடியாது. இவங்க அப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, நம்ப முடியாது. நமக்கு ஒரே தீர்வு இந்த நீதித்துறை தான். நீதித்துறை தான். நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், நடுவர் மன்றம் புதுசு புதுசா வழக்கு போடணும். நம்முடைய ஐயா நல்லுசாமி நீங்க ஒரு வழக்கு போடுது. ஏன்னா அங்கங்க தடுத்து நிறுத்தும். நீங்க ஒரு வழக்கு போடுங்க, பாதிப்பு எல்லாம் நாங்க பாதிப்பு. ஒவ்வொரு வழக்கு சுற்றுச்சூழல் சம்பந்தமா ஒரு வழக்கு போடணும், சூழியல் சம்பந்தமான வழக்கு போடணும், நீர் சம்பந்தமான வழக்கு, பாதிப்பு ஏதாவது வழக்கு அங்கங்க போடணும். கேரளாவில் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. முல்லை பெரியார் பிரச்சனையில கிட்டத்தட்ட 10 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. அது அப்படியே நீடிச்சு போயிட்டு இருக்குது. நம்மளும் போட்டு 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 அடுத்த 50 ஆண்டுகள். ஏன்னா இது அவசியமானது. அப்படி செய்தால்தான் நமக்கு இந்த நியாயம் இப்படி கிடைக்காது, நம்ம வேற வழியில தான். அதனால இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் வருங்கால சந்தேகம் மட்டும் இன்னைக்கு நம்ம வாழ முடியும். காவிரி தான் நம் தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி. காவிரியுடைய கிளைகள் தான் பவானி ஆறு, நொய்யல் ஆறு, அமராவதி ஆறு, சின்ன சின்ன கிளைகள்லாம் இன்னும் இருக்கு. பாலாறுலாம் நிறைய சின்ன சின்ன கிளைகள்லாம் இருக்கு. ஆனா அது வேற பிரச்சனை. நமக்கு கர்நாடகாவில் நமக்கு தண்ணி கொடுக்கிற பிரச்சனை, இது நம்ம பிரச்சனை. இது நம்ம பிரச்சனை இன்னும் அதிகமா இருக்கு. அதை பத்தி இந்த மேடையில நான் பேச வேண்டாம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எவ்வளவு காலமா, கிட்டத்தட்ட 52 இருந்து கோரிக்கை. பக்தோச்சலம் அறிவிச்சார் அப்போ 9 கோடி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3500 கோடி. அதுல 1500 கோடி தான் செலவு பண்ண. அந்த தண்ணி எங்க காளிங்கராய வாய்க்கால இருந்து எடுத்து வந்து இப்படி எடுத்து வந்து இந்த தண்ணி எடுத்துட்டு வராங்க. அது பில்லூர் அணையில இருந்து இந்த பக்கம் தண்ணி வந்துச்சுன்னா மேல இந்த வரிசையில் அப்படி இதுல வரும். அவிநாசியில இருந்து பெருந்துறை வரைக்கும் அப்படி தண்ணி வந்துட்டு இருக்கும். ஆனாலும் இப்ப இருக்கிற அந்த பாம்பார் புன்னம்பழம், பாண்டியார் புன்னம்பழம் திட்டம், பாம்பார் நல்லார் பாம்பார் திட்டம், இதெல்லாம் கேரளாவில் போற தண்ணி, கடல்ல போற தண்ணி, அதெல்லாம் நீங்க திருப்பி வரணும். ஆனாலும் அது வேற பிரச்சனை. அதெல்லாம் நம்ம வேற விதமா நம்ம பேச போறோம். இப்ப இருக்கிற பிரச்சனை, நம்ம கர்நாடகாவில் அந்த அணையை கட்டக்கூடாது, கட்ட விட மாட்டோம். அதற்கு நாம் எல்லோரும், எங்க நீங்க வாழ்ந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தில் வாழ்ந்தாலும் சரி, நீங்க பாதிக்கப்பட போறீர்கள்.